ஹாய் ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு திறன்ஜோதி சேனல். நம்ம இப்போ பெப்பர் சாம்பார் எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். 50 கிராம் துவரப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஹோல் பெப்பர், பிளாக் பெப்பர் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நல்லா ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து முக்கியமான ஒரு பொருள். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியனும் டொமேட்டோவும் ரெண்டும் சேம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன பூண்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா 10லேருந்து ஒரு 15 பல்லு பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு தக்காளியும் வெங்காயம் சேம் சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட கூட நம்ம சாம்பாருக்குலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பொடியை நம்ம ஒரு 3/4 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் வரைக்கும், ஏன்னா பெப்பரே காரமாக இருக்கும் அதில், அதுக்கேற்ற மாதிரி அந்த காரப்பொடியை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில், மழை காலத்துலலாம் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம செய்கிற சாம்பார். இது உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. கோல்டு, அந்த இருமல் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த சாம்பார் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதும் கூட. நம்ம தேவையான அளவுக்கு அந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை இதில் மூடிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில், துவரம் பருப்பு நார்மலாக வந்து ஒரு 3 விசில் வந்து இதுவாகும். உங்களுக்கு கொஞ்சம் போல் பெருங்காய பொடியை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பொடி ஆப்ஷனல் தான். குக்கர் மூடிடுங்க. குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம ஸ்டவ்ல இருக்கட்டும். இந்த மழை காலங்களில் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பாருங்க. அதாவது சம்மர்ல இருந்து நமக்கு மழை காலங்கள்லோ இல்லை மழையிலிருந்து வின்டர் சீசன்லயோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறதுல இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த கோல்டெல்லாம் வந்து வராது. ரெண்டு விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஏர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த பெப்பர்ல வந்து நமக்கு எங்கன்னா அடிபட்டதுன்னா ரணம் மாத்த தன்மை இருக்கு. அதனாலதான் வந்து பெப்பர் வந்து நம்ம சாப்பாட்டுல நிறைய ஆட் பண்ணுவோம். நம்ம அடிபட்டதுன்னா பிளட் வந்து கட்டுறதுக்கு அதுல வந்து விட்டமின் கே இருக்கிறதுனால பிளட் வந்து சீக்கிரமா கட்டுச்சுன்னா ஃபர்தரா வந்து அது போகாது. பிளட் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கட்டுறதுக்காக விட்டமின் கே நமக்கு தேவைப்படும். ஸோ இது பெப்பரில் நிறைய இருக்குது. ஏர் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கல்சட்டியில் வச்சு நம்ம கடைய போகிறோம். நல்லா பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணியோட நம்ம கடைஞ்சோம்னா தண்ணி வந்து மேல் படும், நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் நம்ம தண்ணியை இருந்துட்டு பருப்பும், மிளகு, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை மட்டும் நம்ம எடுத்து நல்லா கடைய போகிறோம். நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுட்டு கடையினமே தவிர மத்து போட்டு இதை மிக்சிலெல்லாம் போட்டு எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா அதனுடைய டேஸ்ட்டே மாறி போடும், நல்லா இருக்காது. அதனால கல்சட்டி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் வந்து ஊரில் இருந்தே கல்சட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே அது ஃப்ளைட்டில் வந்து சேஃபாக கொண்டு வர்றதுக்கு நல்லா கிளாத்தெல்லாம் சுற்றி அதை பத்திரமா எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கல்சட்டி வந்து எப்போதும் இருக்கிறது நல்லது. இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கல்சட்டி ரொம்ப யூஸ்ஃபுல் நமக்கு. நல்லா நல்லா மசிய கடைஞ்சி எடுத்துங்க. அந்த பெப்பர்லாம் நல்லா மசிஞ்சு இருக்கணும் அதில். இப்போ நம்ம கடைஞ்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் போல் புளியை நாம் கரைச்சி ஊற்றணும். சாம்பாருக்கு எப்படி போடுவோமோ இதே மாதிரி தான். இதில் வந்து காரம் வந்து சூப்பர் காரம் இருக்கும். மிளகாய் பொடி அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். அவ்வளோதான்.
புளியை நம்ம கொஞ்சம் போல கரைச்சி இதில் ஆட் பண்ணிட்டு தாளிக்க வேண்டியதான். இந்த சாம்பார் வந்து எது எதுக்கெல்லாம் நமக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு. பொங்கல் வந்து எந்த பொங்கல்னா, பொங்கல் காலங்களில் நம்ம வந்து தைப்பொங்கல் வைப்போம் இல்லைங்களா, அந்த பொங்கலுக்கு மறுநாள் இந்த மாதிரி சாம்பார் வச்சு எங்கள் ஊர்லலாம் சாப்பிடுவாங்க. அது வந்து அந்த பொங்கலை தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். சாதாரணமா நம்ம வெண்பொங்கலை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா தொட்டு இதை சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு தாளிச்சு இறக்க வேண்டியதுதான். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டியதுதான். இதுக்கு இடையில நீங்க புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நம்ம தை மாதம் வந்து ரொம்ப குளிரான காலங்கள். அந்த குளிர் காலத்தில் இந்த மாதிரியான சாம்பார்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது. இந்த பெப்பர்னால நம்மளுடைய போன்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த பெப்பர் வந்து பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய பாடியினுடைய மெட்டபாலிசமும் அது வந்து பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பெப்பர் சாம்பார்ன்றது ரொம்ப எங்க வீட்டுல அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு சாம்பார். இந்த சாம்பார் சாதம், இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். செய்து பாருங்க. வாழ்க வளமுடன். நன்றி.